ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான கிழங்கு வச்சு செம்ம சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல கிழங்குல உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்படி சின்ன சின்னதாக வெட்டிக்க முடியலன்னா திருவிக்கோங்க. திருவியும் செய்யலாம், இதை அரைச்சும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். எப்படி பிடிக்குமோ அந்தமாரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும், பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ 2 பேட்சை நான் அரைச்சி வச்சுக்கிறேன். 1 கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 6 ஸ்பூன் வந்து சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீனி கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், குறைச்ச வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் எல்லாம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டிட்டு எந்த சட்டியில் வைக்க போகிறோமோ அந்த சட்டியில் கீ தடவி நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். சூப்பரான அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைச்சும் செய்யலாம், திருவியும் செய்யலாம். திருவுனதை இப்படி தான் தேங்காய் பூ சீனிலாம் போட்டு எல்லாம் பெரட்டிட்டு குக்கரில் 4 டைம் தண்ணி வச்சு ஒரு கலோடையை போட்டு இந்த சட்டியை எடுத்து வச்சிட வேண்டியது தான். 4 விசில் 5 விசில் வச்சு எடுங்க. வெந்த பிறகு பாருங்கள், சூப்பரான அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.